Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மைதா பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதற்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு வந்து மைதா வந்து ஒரு 500 ml எடுத்து வச்சிருக்கேன். இந்த கப்புக்கு 2 கப் அளவு எடுத்து வச்சிருக்கேன். இதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து கூட வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். இது போட்டீங்கன்னா இந்த கொஞ்சம் மீடியமா இருந்த மாதிரி இருக்கும். சுகர் கரெக்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால இதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவும் இதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து மிக்சியில வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பட்டர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். பட்டர் சேர்த்தீங்கன்னா தான் பிஸ்கட் வந்து கொஞ்சம் பொறுன்னு நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு தண்ணீர் விட்டு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. எப்படி இதுக்கு மாவு பிசைஞ்சு வைக்கலாம்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சாச்சு. இப்போ அதையும் வந்து இந்த மாவில் கலந்துடலாம். கலந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நல்லா வந்து மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கணும். மைதா மாவுக்கு வந்து தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கிளறி விடுங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு வந்து மொத்தமாக தண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம வந்து கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி டைமண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து டைல்ஸில் தான் எப்போவுமே வந்து சப்பாத்தி எல்லாமே தேய்ப்பேன். அதனால் நான் இப்போ இந்த டைல்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை எடுத்துட்டு கொஞ்சம் வந்து நல்லா உருட்டிட்டு ஒன்று போல் உருட்டிடுங்க. உருட்டிட்டு நம்ம எப்படி சப்பாத்தி தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தரையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம வந்து மாவு இது பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் மாவு போட்டோன்னா நம்மளுக்கு ஒட்டாது. இதை வந்து கொஞ்சம் வந்து கனமாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணி தேய்க்க வேண்டாம். இப்போ நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்ல ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒத்தையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். எண்ணெயில் போடும்போதுமே ஒன்றா போட்டு எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வந்து கனமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த இதை வந்து கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பீஸை போடுவோம். பார்த்திங்கன்னா இது மேலே எலும்பி வந்துட்டு இப்போது ஆயில் வந்து நல்லா கரெக்டான இதில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இதை போட்டுருவோம். இதை வந்து ஒன்றா போடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வைக்காதீங்க. இப்போ நான் கட் பண்ணது எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் வந்து பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதை வந்து சிம்மில் வச்சே பண்ணுங்கள். தீயை கூட்டி வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிரும். ஆனால் உள்ளே வந்து மாவு வெந்திருக்காது. இது வந்து நல்லா இந்த எண்ணெயில் பொரியிறதெல்லாம் நின்ன உடனே நம்ம எடுத்துடலாம். வெந்திருக்கும்.
இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு பிளேட்டில் விரிச்சிட்டு ஃபஸ்ட்டு அதில் எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் ஆறினோடனே ஏர்டைட் கண்டெய்னரில் மூடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு மைதா பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் மிச்சம் இருக்கிற மாவையும் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.